ஹாய் வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, நம்ம எப்படி இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஒரு எஜுகேஷ்னல் ப்ரப்போஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் உள்ள சாதக பாதகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன நடந்துன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஓகேவா, 25,030 இந்த ரேஞ்சில் தான் நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரைஸ் என்னென்னா 25,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு, நம்ம எப்படி இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இல்லைனா ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியினுடைய 25,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் அப்படிங்கிறதோட சார்ட்டு. ஸோ கால் ப்ரீமியம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன், அதாவது ஓப்பனுக்கு மேலே இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 ரூபா. ஸோ ஓப்பனுக்கு மேலே இது வந்து பிஇபி லெவல் 82 ரூபாங்கிறது பிஇபி லெவல், அதுக்கும் மேலே. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் ஆப்பனண்ட் 25,000 அப்படிங்கிற புட் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, புட் ப்ரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இது வந்து 103 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு சஸ்டைன் ஆச்சுன்னா இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன் காலில். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து 25,000 அப்படிங்கிறதுல உள்ள இதில் பார்த்திங்கன்னா ஓஏ ஜாஸ்தி. இன்றைக்கி கால் சைடில் வந்து ஓஏ ஜாஸ்தியாக இருந்துச்சு. நேற்றுக்கு நான் மார்க்கெட் க்ளோசிங்கை போய் பார்த்தேன். மார்க்கெட் வந்து 25,100 மன்னிக்கணும் 25,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஓஏ ஜாஸ்தி. 25,000 வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் அதில் வந்து கால் ஓஏ பார்க்கும்போது நமக்கு வந்து நேற்றுக்கு நான் ஓஏ பார்க்கும்போது என்னென்னா புட் சைடில் தான் அதிகமான ஓஏ இருந்துச்சு. இப்போ புட்டு வந்து இறங்கும், இப்போ கால் மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அதே இது வந்து 25,100 அப்படிங்கிற லெவலில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து ஓஏ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 25,100 வந்து கால் சைடில் வந்து ஓஏ ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஹையாக போனது பார்த்திங்கன்னா 25,078 அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் வந்து ஹையாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு போகலை. ஸோ அதனால் என்னென்னா நான் வந்து இந்த ப்ரீமியம் புட் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, அந்த புட் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து 103 ரூபா ப்ரீவியஸ் க்ளோசிங் 25,000 அப்படிங்கிற புட் ப்ரீமியத்தோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 103 ரூபா ப்ரீவியஸ் க்ளோசிங். அந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் நமக்கு சஸ்டைன் ஆகி நல்ல ஒரு கேண்டில் நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலான் இருந்தேன். ஏன்னா மேலே வந்து நமக்கு வந்து 25,100 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கனால. ஓகே, அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கல. எப்போவுமே 1/4 மணி நேரம் கழித்து தான் நம்ம மார்க்கெட் பார்ப்போம். ஸோ 1/4 மணி நேரம் கழித்து நமக்கு மார்க்கெட் பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங், அப்புறம் ஓப்பன், அப்புறம் வந்து இது நம்மளோட பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே மேலே தான் இருக்குது மார்க்கெட். இதான் வந்து கரெக்டாக வந்து இந்த 9:30 கேண்டில். ஸோ இந்த 9:30 கேண்டிலுக்கு மேலே நமக்கு ஏதாவது ஒரு கேண்டில், இந்த லைன் இருக்குது இல்லையா, அந்த 103 ரூபாங்கிற லைனுக்கு மேலேயும் இந்த 9:30 கேண்டிலுக்கு மேலேயும் நமக்கு ஏதாவது ஒரு கேண்டில் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து கால் சைடில் ஒரு சின்ன ரிஸ்க்கோட ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எந்த ட்ரேடுமே நம்ம எடுக்கலை. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பிரி இன்றைக்கி வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா 25,000 சப்போர்ட் ஜாஸ்தி. 25,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ 25,000லேயும் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து 2 ப்ரீமியம், அதாவது கால் ப்ரீமியமும் 25,000 உள்ள கால் ப்ரீமியமும் கரையும், புட் ப்ரீமியமும் கரைஞ்சிரும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், இதோட 2 ப்ரைஸுமே ஓப்பன் வந்து சேம் 25,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியமும் சரி புட் ப்ரீமியமும் சரி ரெண்டுமே வந்து 75 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆச்சு.
ஓகேவா? இதோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் ரூ. 75 தான். ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் ரூ. 75 இதோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகேவா? அதே மாதிரி புட் ப்ரீமியம், சாரி மன்னிக்கணும், இது கால் புட் ப்ரீமியம். கால் ப்ரீமியம் ஓப்பன் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் வந்து ரூ. 75 தான் நமக்கு. ஓகே, ஸோ இதுவும் ரூ. 75 தான். ஸோ இதனால் நம்ம என்னென்னா இன்றைக்கி வந்து 2 ப்ரீமியமும் நமக்கு வந்து இன்றைக்கி கரையும். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,000 உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் ரெண்டுமே இன்றைக்கி வந்து இதாகும் அப்படிங்கிறது நம்ம காலையிலே தெரிஞ்சிட்டோம். ஸோ அதனால் வந்து ஏன்னா மார்க்கெட் வந்து மேலேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பக்கத்தில் 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் சைட்வைஸாக இந்த ரேஞ்சில் இருக்கும்போது அப்போ 2 ப்ரீமியமும் நம்ம கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம ட்ரேடு இன்றைக்கி அவாய்ட் பண்ணோம். இதையெல்லாம் மீறி நம்ம ட்ரேட் எடுக்கிறதா இருந்ததுன்னா ஒன்று புட் சைடில் எடுக்கலாம். புட் சைடில் எடுக்கிறதா இருந்ததுன்னா நம்ம ரிஸ்க்கு தான். ஏன்னா மார்க்கெட் கீழே வந்தாலும் சப்போர்ட் 25,000 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இருக்கிற இடமும் சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி 25,100 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காது, சேஃப் இருக்காது அப்படிங்கிறனால எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்சில் நம்ம இன்றைக்கி பண்ண விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.